இங்க ரகுங்கிற ஒரு மிடில் கிளாஸ் பையன் இருக்கான். இவன் என்னதான் கம்மியா சம்பாரிச்சாலும் கடனும் லோனும் வாங்காம ரொம்ப சிக்கனமா இருக்கான். இவன் ஆபீஸுக்கு அவசரமா கிளம்பிட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மாவும் நம்ம வீட்டு மேல ஒரு பாட்டி இறந்து போயிட்டாங்க. அவங்கள ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருன்னு சொல்றாங்க. இவனும் எனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு போறான். வெளியில யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாரான்னு கதவை திறந்து பார்த்தா ஒரு அழகான பொண்ணு வந்து நிக்கிறா. அந்த பொண்ணை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. இப்படியே ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகி ரெண்டு பேரும் லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மிடில் கிளாஸான ஃபேமிலி. ஆனா அந்த பொண்ணு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணை எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போகணும்னா கூட வண்டியில தான் கூட்டிட்டு போகணும்னு சொல்றா. இவன் கிட்ட வண்டி இல்லாதனால நம்ம ஆட்டோல போலான்னு சொன்னா, என்னால உன் கூட ஆட்டோலனா வர முடியாது, பைக் இருந்தா என் கூட வா, அப்படி இல்லனா இதோட முடிச்சுக்கலான்னு அந்த பொண்ணு சொல்றா. இதெல்லாம் பார்த்து இவனும் பயந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் ஃபோர்ஸ் பண்ணி பணத்தை நான் வாங்கி ஒரு ஸ்கூட்டர் எடுக்கிறதுக்காக ஸ்டோர் ரூம் வரைக்கும் போயிட்டு அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி எந்த கலர் நல்லா இருக்குன்னு கேக்குறான். ஆனா அந்த பொண்ணு ஸ்கூட்டரா, நான் ஸ்கூட்டர்ல நான் வரமாட்டேன், எனக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் தான் வேணும்னு கேக்குறா. இதனால இவனும் அந்த பொண்ணுக்காக இருக்கிற காசனா வச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எடுத்து மாசம் 6000 ரூபாய் இஎம்ஐ மட்டும் கட்டிட்டு இருக்கான். இந்த பொண்ணு தியேட்டருக்கு கூட்டிட்டு போனா இந்த பொண்ணு இன்டர்வெல்ல 4000 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி இருக்கா. சரி அந்த ஸ்நாக்ஸையாச்சும் ஒழுங்கா சாப்பிடுவாளேன்னு பார்த்தா அதுவும் இல்ல. இது மட்டும் இல்லாம வாரத்துக்கு ஒருக்கா இவனை மாலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுக்கிறது ஜுவல் எடுக்கிறதுன்னு அந்த மொத்த காசையுமே நம்ம ஹீரோ தலையில கட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கடனே இல்லாம வாழணும்னு நினைச்சான். ஆனா இந்த பொண்ணுக்காக கிரெடிட் கார்டு முதற்கொண்டு வாங்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு செலவு பண்றதுக்காக வெளியில 3-4 லட்சம் வேற லோனை வேற வாங்கிடுறான். அந்த லோனை இவனால சரியா கட்ட முடியாதனால பேங்க்காரங்க இவனுக்கு கால் பண்ணி இவனை டார்ச்சர் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.